ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம வாங்கின பாஸ்தா ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சிக்கன் பீஸு, உப்பு, பெப்பர் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 15 நிமிஷம் போல் வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இதையும் சைடில் வச்சுட்டு அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கியூப் அளவு நான் பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறமா குட்டி குட்டியாக பூண்டு நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி கலக்காத பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கலந்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது, உங்களுக்கு அந்த பதம் வராது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீசனிங்க்கு வந்து இந்த ஆரிகனோ இல்லைன்னா இந்த பேசில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது கெட்டியானதுக்கப்புறம் அதுக்கு குடமிளகா, அதுக்கப்புறம் வேக வச்ச கார்ன், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன், இது 3ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பாஸ்தாக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியாக வரணும். அதுக்கப்புறம் சீஸை வந்து நல்லா கிரேட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆறுனா நல்லா இருக்காது. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அந்த சிக்கனுக்கும் அந்த மில்கோட அந்த மேரினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, bye.